நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கடந்த வாரம் தேவ மகிமை என்ற தலைப்பிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் தியானித்தோம். அதிலே 8 குறிப்புகளை தியானித்தோம். என்று அதைத் தொடர்ந்து தேவ மகிமை என்ற தலைப்பிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே 9வது குறிப்பு மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்ற போனால் எதினால் சாரமாக்கும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பூலோகத்தில் இருக்கிற உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆகவே தேவனுக்கு எப்படி மகிமை உண்டாகும்? எப்படி மகிமை உண்டாகும்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படும். ஆகவே தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு உப்பாக ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆகவே சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆகவே உலகத்தில் நாம் உப்பாய் இருக்கிறோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் இருப்பதினால் உலகத்துக்கு ஒரு ருசி, உலக வாழ்க்கைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? உப்பாக இருக்கணும். அப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைன்ற வித்தியாசம் அங்கே தெரியணும். இப்போ உப்பு இருக்கிறதுக்கும் உப்பு இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னு வைங்க, அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம இல்லாததுக்கும் அங்கே என்ன இருக்கணும் சொல்லணும். இவங்க இருக்கும்போது நல்லா இருந்தது இந்த இடம், ஒரு வேலை செய்கிற அந்த அலுவலகம் நல்லா இருந்ததுங்க, இவங்க இருக்கும்பொழுது இவங்க போயிட்டாங்களே, இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, இப்போ ஒரு மாதிரி அந்த வித்தியாசம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திற்கு நம்மாலே ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை என்ன செய்யணும்? அப்பொழுதுதான் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நாங்கள் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்களே என்று அதன் மூலமாய் பிதாவுக்கு என்ன வரும்? மகிமை. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருள் நிறைந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம். நாங்கள் அவங்க போயிட்டாங்க, ஒரே இருளாக, எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது இந்த இடம், எங்கள் பகுதி, எங்கள் தெரு, எங்கள் வீடு, இவங்க இருக்கும்போது எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருந்தது என்று. அப்படி இருப்போம் என்றால் பிதாவுக்கு என்ன உண்டாகிறது? மகிமை உண்டாகிறது. இந்த நாட்களிலே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு உப்பாக வெளிச்சமாக இருக்கிறோமா? பிரகாசத்தை கொண்டு வருகிறோமா? அவங்க இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்றுங்க. அதனால் ஒன்றும் பாதிப்பே இல்லைன்னு இருந்தது. உப்பு சாரமற்று போனால் என்ன செய்யணுமா? அது என்ன பண்ணுவாங்க? உப்புக்கு சாரமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களா? அது என்ன பண்ணுவாங்க? ஏன் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க? உப்புக்கு சாரம் இல்லாமல் போனால் என்ன போடுவாங்க? வெளியே கொட்டப்படுது. மனுஷரால் அந்த நிலைமை யாருக்குன்னா வேணுமா?
அவங்கள வெளியே தூக்கி போட்டு எல்லாம் அவங்கள மெச்சு போடணுன்னு ஆசை யாருக்குன்னா இருக்குதா? அவனை தூக்கி வெளியே போடுப்பா, ஏன்ப்பா இங்கே இருக்கிறான், போட்டு நல்லா மிதித்து அவனை துரத்தி விடுங்க அந்த இடத்த விட்டுன்னு சொன்னால், சாரம் இல்லாமல் இருந்தோன்னு வைங்க, எந்த இடத்துலையும் நம்ம இருக்கிறதுனால ஒரு வெளிச்சமும் இல்லை, உப்பும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் தேவனுக்கு என்ன வராது? மகிமை வராது. ஐயோ, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்னா எங்கே இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்கள அங்கே கேட்குறாங்கன்னு வைங்க, இவங்க எப்படிங்க அப்படின்னா அங்கே சாட்சி வரும். தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சி அந்த இடத்துல உண்டாக வேண்டும். 10 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆகவே தேவ மகிமை அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு மனிதனாக ஆண்டவர் அந்த உலகத்துக்கு வரும்பொழுது பிதாவுடைய மகிமை அவர் வெளிப்படுத்தினார். அவர் மாம்சமாகும் பொழுது எப்படி இருந்தாரா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆகவே இந்த நாட்களிலே தேவ மகிமை நிரப்பப்படும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? கிருபையினாலும் சத்தியம், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய கிருபை நம் மீது இருக்கும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது நம் மூலமாய் தேவனுடைய கிருபை தேவ சத்தியம் வெளிப்படும். ஒன்றும் தெரியாமல் இருந்தோன்னு வைங்க, சத்தியமே தெரியாமல் இருந்தால் தேவனுக்கு மகிமை வெளிப்படுமா? நம் மூலமாக ஒன்றுமே ஆணுடைய சத்தியமே நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பிரயோஜனமாக இருப்போம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. யாரை நாம் சந்தித்தாலும் நம் மூலமாய் தேவனுடைய கிருபை என்ன செய்யணும்? வெளிப்படும். தேவனுடைய சத்தியம் வெளிப்படும். தான் தேவனுடைய மகிமை. இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும், உம்முடைய சத்தியத்தால் நிரப்பும். எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். 11 யோவான் 2:11 இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகவே ஆண்டவருடைய மகிமை அற்புதங்களை செய்வதினால், தேவைகளை சந்திப்பதினால் தேவன் தம்முடைய மகிமை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் மேலே என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த நாளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட தேவையிலே இருந்தாலும் ஆண்டவரே இங்கே அற்புதத்தை செய்யும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமை என்ன செய்வார்? அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு ஆசை இருக்குது? அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருது. அற்புதங்கள் தேவனுக்கு என்ன கொண்டு வரும்? மகிமையை கொண்டு வரும். அந்த கல்யாணத்தில் ஒரு குறை, திராட்சை ரசம்லாம். ஆகவே அந்த நேரத்திலே தேவன் என்ன செய்கிறார்? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த திருமணத்தில் இருந்த குறையை நிறைவாக்கி, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய அற்புதத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று ஜெபித்து விசுவாசித்து அதை பெற்று இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாய் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். 12 யோவான் 11:4 இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் தேவனுடைய குமாரனும் அதனாலே
மகிமைப்படுவார். ஆகவே ஆண்டவர் மார்த்தா, மரியாள், லாசரு இந்த 3 பேரோட மிக ஐக்கியமாய் இருந்தவர். மிகவும் இந்த குடும்பம் ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், மிக பழக்கமானவர்கள். அப்பொழுது இந்த லாசருக்கு என்ன வந்தது? வியாதி வந்தது. சரியா? அப்போ ஆண்டவருக்கு ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய சிநேகிதன், நீர் நேசிக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறார்? வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வியாதி மரணத்துக்கு வராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு சொல்லி உடனே போல அவர் உடனே போக இன்னும் கொஞ்ச நாள் இருந்த இடத்துல என்ன செஞ்சாராம்? இருந்தார். அங்கே அவர் இருக்கும்போது இங்கே என்ன நடந்தது? லாசரு மரித்துட்டார். லாசரு மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. லாசரு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் வரார் அவர். அப்புறமா தான் ஆண்டவர் அப்போ ஓடி வராங்க. நான் ஆண்டவரே நீர் சீக்கிரமாக வந்திருந்தா உயிரோட இல்லை, அதை விட பெரிய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்தும். வியாதியை சுகப்படுத்துவதை விட பெரிய மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். அப்போ என்ன, அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இது மரணத்தில் இவனுடைய முடிவு. இந்த வியாதியினால மரணம் கிடையாது. இவன் மீண்டும் உயிரோட வரப்போவர். ஆகவே இது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய குமாரனுக்கு மகிமை உண்டாகும். அப்படி என்றால் சில நேரத்திலே சிறிய காரியத்தை செய்வதை விட அதைவிட பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஏன்னா அவருடைய நாமத்துக்கு நம்ம ஒருவேளை ஒரு சின்ன இதை செய்யும்னு கேட்டுனே இருப்போம். அதை செய்யாமல் போல என்ன ஆண்டவர் இந்த மாதிரி செய்யாமல் விட்டார் அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அதை விட பெரிய காரியம், வியாதியை சுகப்படுத்துவதை விட மரித்தவனை உயிரோடு எழுப்புவது, அதை விட தேவனுக்கு அதிக மகிமை உண்டாகும். அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். 13 யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சொல்லவில்லையான்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வாங்கின்னு வரணும்னு சொல்லவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சொல்ல, நான் முன்னாடியே சொன்னேன். முன்னாடியே அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அப்பயே சொன்னேன் இல்லவா? அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறீங்களா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு 4 நாள் முன்னாடி வந்துடக்கூடாதா? பாருங்கள், இப்போ வந்து கல்லறையில் வைக்கும்போது என்ன சொன்னார்? ஏற்கனவே நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இந்த நாளில் யாராவது அந்த மாதிரி கேள்வி, என்ன ஆண்டவரே என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியோடு வந்திருந்தால் சோர்ந்து போகாதே. சோர்ந்து நீ விசுவாசித்தால் இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையிலும் நீ விசுவாசித்தால் என்ன செய்வ? தேவனுடைய மகிமை. இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை காண வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சந்தேகப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. விசுவாசித்தால் சபைக்கு நம்ம வரும்போது நம்மளை என்னான்னு கூப்பிட்றோம்? என்ன பேர் நம்மளுக்கு? அவிசுவாசிகளா? சந்தேக பேரொழிகளா? என்ன பேருன்னு சொல்லின்னு உள்ளே வந்து உக்காந்துக்கிறோம். விசுவாசின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தா என்ன செய்யணும்? அதையும் சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குது. விசுவாசின்னு வந்து உள்ளே உக்காந்துருந்தால் என்ன செய்யணும்?
விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ விசுவாசித்தால் என்ன செய்வாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். 14 யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடல், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்வோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படும், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆகவே தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இப்போ மரம் கனி கொடுக்குதுன்னு வைங்க, சரியா? இந்த மாதம் என்ன அதான் பழம் சீசன் எதாவது இருக்குதா? நான் ஒரு அமைதி பாருங்கள். இந்த மாதம் ஏதாவது ஒரு பழம் சீசன் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தர் முழிக்க பார்த்தோன்னு மரம் கனி கொடுக்கும் பொழுது இப்போ இப்போ மாம்பழம் சீசன் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு மரத்தில் ஒரு 500 பழம் இருக்குது, ஒரு 1000 பழம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பழம் யாருக்காக கொடுக்குது? அது இந்த மரம் சாப்பிடுதா? எவ்வளோ ருசியாக இருந்தாலும் மரம் ஒரு பழமாவது சாப்பிடுதா? யாருக்காக கொடுக்குது? கனி கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம்? நம் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு இது கிடச்சிது, இது ஒன்று, எனக்கு வீடு கிடச்சிது, எனக்கு பணம் கிடச்சிது, எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு வண்டி கிடச்சிது, இது ஒன்றும் கனி கொடுக்குறதில்ல. உங்கள் மூலமாக மற்ற உலகத்துக்கு என்ன நன்மை, யாருக்கு என்ன நன்மை கிடைத்தது, அதுதான் கேள்வி. ஆகவே கனி கொடுக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? நானே திராட்சை செடி, நீங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமென்றால் தேவனோடு நெருங்கி இருக்கணும். அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கும்போது தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்கும். இப்போ இந்த கொடி இருக்குது பாருங்கள், திராட்சை செடின்னு வச்சுங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி. இப்போ திராட்சை செடியில் நம்ம கொடியாக இருக்கிறோம். அப்போ அந்த கொடி என்ன பண்ணும்? இந்த செடியில் நிலைத்து இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் அப்படி நிலைத்து முடிஞ்சோடனே தனியாக போயிட்டுன்னு வைங்க. இந்த செடிக்கும் இந்த கொடிக்கும் அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 2 மணி நேரம் பல்ல கடிச்சுன்னு உட்காந்துச்சுன்னு வைங்க. அங்கே எதாவது கனி கொடுக்க முடியுமா? கனி கொடுக்க முடியுமா? சொல்கிற என்ன பாயிண்ட்டுன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அப்படி மெதுவாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். அந்த பாயிண்ட் புரியுதா புரியலையா உங்களுக்கு? கனி கொடுக்க வேண்டும் என்றால் சும்மா இப்படி வந்துட்டு போகிறது நிலைத்து இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும். அந்த கொடி செடியோடைய தான் வாரம் பூரா அங்கே தான் இருக்கணும். அது எங்கேயும் நீங்கள் என்னில் நிலைத்து நான் உங்களில் நிலைத்திருந்தால் அப்படிப்பட்டவங்க தான் மிகுந்த கனி. சும்மா போகிற விருந்தாளிகளால் ஒரு கனியும் என்ன செய்ய முடியாது. நிலைத்திரா அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடுமா? ஒருவனை நிலைத்திர வெளியே எரிந்து கொடியை போல அவன் உலர்ந்து போவான், அப்படி போய் சேர்த்த அக்கினியிலே எரிந்து போகும். நீங்கள் என்னிலும்
என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் இப்போ என்ன நடக்கும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு இப்போ உங்கள் ஜெபத்துக்கும் என்ன கிடைக்கும்? பதில். ஆண்டவரோடு நிலைத்து எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும்பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ நமக்கு அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. என் பிதா எனக்கும் இந்த நாட்களில் தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும்னா என்ன சொன்ன? மிகுந்த கனிகளை. ஒருவரும் ஒரு பயனற்ற வாழ்வு என்ன செய்யக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்துலேருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, அந்த வாழ்க்கை வீண். ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வீண். நீங்கள் இருந்தும் ஒன்றும் இல்லை, போயும் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, live for self, live in vain. live for others, live again. அப்படின்னா live for self, உனக்காக நீ வாழ்ந்த வாழ்க்கை வீண். எல்லாமே உனக்காக தான், உன் நன்மைக்காக தான் நீ உலகத்தில் வாழ்ந்துருந்தா நீ வாழ்க்கையே நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் தான் உன் வாழ்க்கை பிரயோஜனம். ஆகவே அதுதான் கனி கொடுக்குது. உங்களுக்கே வாழ்ந்தால் கனி கொடுக்குற வாழ்க்கையே இல்லை. சுயநலமாக என் நன்மை எனக்கு வேணும்னு அது ஒன்றும் கனி கொடுக்குற வாழ்க்கையே கிடையாது. இந்த நாட்களில் மிகுந்த கனிகளை கொடு. அதுதான் தேவனுக்கு என்ன செய்யும்? மகிமை உண்டாகும். 15 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்குது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது தேவனுக்கு என்ன கிடைக்குது? மகிமை உண்டாகிறது. ஆகவே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆக விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கணும். அப்பொழுதுதான் தேவனுக்கு இந்த கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதை நான் விசுவாசித்தேன், இதை வைத்து ஜெபித்தேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறினது என்றது தேவனுக்கு மகிமையாக என்ன செய்ய முடியும்? சாட்சி சொல்ல முடியும். அதுதான் ஆண்டவருக்கு மகிமை. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு போராடி ஒவ்வொரு வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும். அதுதான் தேவனுக்கு. அதுதான் வசனம் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தம் வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? பிடித்து கொண்டு அதை அது வரைக்கும் விடக்கூடாது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தவர்களே என்ன செய்யுங்க? தொடருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கா? இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்கும் பொழுது அதன் மூலமாக தேவனுக்கு என்ன வருகிறது? மகிமை. 16 2 கொரிந்தியர் 3:7-11 எழுத்துகளினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்து மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்க சிறந்த மகிமை கொன்பாக மகிமைப்படப்பட்டதல்ல, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்தால் நிலைத்திருப்பது அதிக இருக்கும். என்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குற தேவனுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய மகிமை எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே தேவனுடைய மகிமை அவ்வளவாய் இருந்தால் இந்த கிருபையின் காலத்திலே தேவனுடைய குமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து புதிய உடன்படிக்கை செய்த இந்த காலத்திலே தேவனுடைய மகிமை எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமாக இருக்கும். எத்தனை பேர்
தேவனுடைய மகிமை அதிகமாக விளங்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க. இந்த நாட்களில் இதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சபையிலே, உம்முடைய ஊழியத்திலே உம்முடைய மகிமை அதிகமாய் வெளிப்பட வேண்டும். 17 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய மகிமை நம்ம என்ன செய்யும்? உண்மையாய் தேவனுடைய மகிமை காண்பவர்கள் இருந்த வண்ணமாகவே என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டார்கள். சில பேர், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அந்த குழந்தை பிறக்கும்போது யாரை பார்த்துனே இருக்கோ அந்த ஜாடை வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் அங்கே இருக்கவங்களே பார்க்கறதுனால அது முகமும் அதே மாதிரி, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே யாரை பார்க்குதோ அந்த முகம் அது மாதிரி ஜாடை மாறினே இருக்கும். அது என்ன யாரை பார்த்துன்னு இருக்குதோ அவங்கள மாதிரி என்ன செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? நம் தேவனுடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டு இருந்தால் நாம் என்ன செய்வோம்? மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஏன்னா அந்த சாயலாக தேவ ஆவி இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். அந்த ஆவியினாலே ஒரு விடுதலை திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்கு தானே என்ன செய்கிறோம்? மகின் மேல் மகிமை அடைந்து மறுரூப. அப்படி என்றால் நம்ம அப்படியே இருக்கிறோன்னா நம்ம என்ன செய்யலை? மகிமையை இன்னும் காணவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை காண்கிறவர்கள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மறுரூபமாகும். அதே மாதிரி இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த மகிமையை பார்க்க அவங்க சாயலும் என்ன செய்யும்? மகிமையின் மேல். இந்த நாட்களில் அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படும். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக உங்களுடைய மகிமையை கண்டு அந்த சாயலுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மறுரூபமாக வேண்டும். 18 2 கொரிந்தியர் 4:15-18. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். ஆகவே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்து அப்பொழுது தேவ மகிமை. ஏன்னா ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது என்ன செய்து அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் அதிகமாக தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா அங்கே தான் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். குறை சொல்லிக்கணும் முறுமுறுத்துன்னு அங்கே தேவ மகிமை வரும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருந்தால் அங்கே தேவ தம் மகிமை வெளிப்படுத்துவாரா? எங்கே வெளிப்படுத்துவார்? அநேகருடைய அதிகமாக என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு மகிமை விளங்கும் பொழுது என்ன செய்யும்? புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வயசாயினே போவான். உங்கள் வயசாயினே போகலாம், உடம்பு ஒரு வேலை பலவீனமாயின்னு போகலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குள்ளே என்ன செய்யும்? புது
பலன் உண்டாகும். ஆகவே நாம் சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா சரீரம் பலவீனமாய் கொண்டு இருந்தாலும் உள்ளான ஆவி என்ன செய்யணும்? பலப்பட்டு கொண்டே. ஆவி பலப்படலைன்னா தான் என்ன ஆகுங்க? எளிதாக சோர்ந்து இந்த பக்கம் உடம்பு பலவீனமாகுது, உள்ள ஆவியும் பலவீனமாச்சுன்னா சோர்ந்து போய்விடுவோம். ஆவியில் பலவீனம் ஆனால் சோர்ந்து, அதனால தான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகுது. ஏன் சோர்ந்து போகிறதில்ல? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் என்னது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக, ஒவ்வொரு நாளும் புதிய மனிதனாக ஆவியில் புதுப்பிக்கப்பட்டு, அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். எப்பொழுதுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, இந்த நாட்களிலே மேலும் காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம், நம்முடைய உபத்திரத்தின் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகுது. ஏனெனில் காணப்படாதவைகளோ நித்தியம். ஆகவே நம்ம வாழ்க்கை காணப்படுகிறவர்களை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, காணப்படாதவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டு? உலகத்தில் இருக்கிறது எல்லாமே காணப்படுகிறது, அதெல்லாம் அநித்தியம். பார்த்துன்னு இருக்கீங்க, இது எதுவுமே நிலைத்திருக்க போகிறது, எல்லாமே அநித்தியம். உலகத்தில் நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாமே என்னது? அநித்தியம். அதை நம்பி வாழாதீங்க, இதை சார்ந்து வாழாதீங்கள். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு. அதை நோக்கி இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. காணப்படுகிறவர்களே நோக்கி இருக்கிறோமா, காணப்படாதவர்களே நோக்கி இருக்கிறோமா? கண் எங்கே இருக்குது இன்னைக்கு? நீங்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருந்தால் இப்போ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். இப்போ இருக்கிற கஷ்டத்தெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் பயங்கரமான தாங்கவே முடியலைங்க, இது நாங்கள் இது அப்படியே இது முடியவே இல்லையாங்க. இது யார்? இது காணப்படுகளையே நோக்கின்னு இருந்தால் இப்படி தான் பேசுவீங்க. உங்கள் கண் காணப்படுகிற காரியத்தையே பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை எப்படி நினைப்பீங்க? பயங்கர பெரிய பாரங்க, தாங்கவே முடியாது, என்னாங்க இது அப்படியே முடிவில்லாமல் இருக்குதுன்னு அப்படி அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்கிறீங்க? காணப்படுகிறவர்களை பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகள் அதை நோக்கி இருக்கிற நமக்கு அப்போ உலகம் எப்படி இருக்கும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசாக. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது போயிடுங்க, இது ஒன்றும் இல்லை. இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை அதை தான் பார்த்துன்னு இருப்போம். நித்தியமாக நமக்கு கனமகிமை உண்டாகிறது. நம்ம கண் அதில் தான் இருக்கும். இதை பார்த்துன்னு இருக்க மாட்டோம். இதை பார்த்து வாழ்ந்தால் இதை தான் பெருசாக்கிக்கும். நாங்கள் இதை இவ்வளோ சின்னதெல்லாம் பெருசாக்கிக்கிறீங்க. இங்கிலீஷில் மேக்கிங் அ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். மேக்கிங் அ மவுண்டன் ஆஃப் அ மோல் ஹில்னால் என்ன அர்த்தம்? சின்ன எறும்பு கூடு மாதிரி அதை பெரிய மலை மாதிரி பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஒன்று நம்முடைய கண்ணோக்கம் எப்படி இருக்கிறது? நித்தியத்தை பார்த்து வாழ்கிறோமோ, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறத பார்த்து வாழ்கிறோமா? ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவைகளோ நித்தியமான. இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே அநித்தியமாக, அதெல்லாம் போயிடும். ஆனால் காணப்படாத நம்ம விசுவாசம், இந்த உலகத்தை நம்பி வாழ்கிறோமா, நித்தியத்தை சார்ந்து எப்படி பார்க்குறோம், அதுதான் முக்கியம். சரியா? 19 எபேசியர் 1:15-20. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை இணைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும்
இதான் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துடும். ஆகவே தேவனை அறிந்து கொள்வதற்கு அதற்கென்று ஒரு ஞானமும் தெளிவும் தேவைப்படுகிறது. உலகத்தில் எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், அவங்களாம் தேவனை என்ன செய்யலை, அவ்வளோ படித்த தேவனை அறியவில்லை. அதை அறிவதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, அதுதான். அதை கொண்டு தேவனை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள. அந்த ஆவியை உங்களுக்கு தந்துள்ள. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். என்ன நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை என்ன செய்யணும், அறிந்து கொள்ள. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கிறது. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? பெற்றோர் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன வச்சுட்டு போகிறாங்க, சுதந்திரம். சரியா? அப்போ இந்த உலகத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன நமக்கு வச்சு சுதந்திரம் இதான் தெரியணுன்ற ஆசை இருக்குமா இருக்காதா? ஆசை இருக்குமா இருக்காதா? சில பேர் உயிரோடு இருக்கும்போது கெட்ட குமார மாதிரி வாங்க பார்க்குறான், பார்த்துருக்குறீங்களா? சுதந்திரம் ஆள் அவுட்டான பிறகு வர்றது தான் சுதந்திரம். பொதுவாகவே சுதந்திரம் என்ன, அப்பா அம்மா உழைச்சி சேர்த்து வச்சு ஆள் அவுட் ஆன பிறகு அது யாருக்கு போவோம், பிள்ளைங்களுக்கு. இந்த காலத்தில் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்களான்னு தெரில, சீக்கிரம் போகிற மாதிரி தெரில. என்னம்மா நீ இன்னும் போகாமல் இருக்கிற, இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிற, எவ்வளோ நாள் இருக்க போகிற, போனால் தான் எங்களுக்கு வருமே. அந்த மாதிரி ஆளுங்களும் உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆகவே உலக சுதந்திரத்துக்கு இவ்வளோ ஆசை, அது என்ன கிடைக்கும்? சரியா? அதை விட பெரிய சுதந்திரம் அதுதான் இது. பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகியும் ஐஸ்வர்யம். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாயே, ஆண்டவர் உனக்கு என்ன சுதந்திரம் வைத்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளையா, எனக்கு என்னென்னலாம் சுதந்திரம் இருக்குன்னு தெரியணும்னு ஆசை இருக்கா? அதுதான் இந்த ஜெபம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தாம் கிறிஸ்துவை மரித்தொடர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பவித்த தமது பலத்த சத்துவ வல்லன்படியே. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும்போது அந்த வல்லமை, அந்த வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். அந்த வல்லமை இப்போ எங்கே இருக்குது? விசுவாசிகளாகிய நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அந்த வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. ஆண்டவரே உங்களுக்கு கண்களை தரோம், அப்போ தான் என்ன இருக்குதுன்னு தெரியும். பழைய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி ஒரு வேலைக்காரன், அவன் காலையில் எழுந்துச்சு பார்த்தா பெரிய இராணுவம் சுற்றி நிற்குது, அவங்கள பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம், நம்ம 2 பேர் தனியாக மாட்டின்னு இருக்கிறோமே, இங்கே இவ்வளோ ஒரு சேனை நிற்குதுன்னு. அப்போ எலிசா ஒன்றும் பயப்படாத, அவளோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மோட இவனுக்கு ஒன்றும் தெரில, என்னடா 2 பேர் தானே இருக்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இவன் கண்களை திறந்த. அப்போ கண்ணை திறந்தாங்க, அக்னி ரத்தம் குதிரைகள் சூழ நிற்குது. அவ்வளோ நேரம் அங்கே தான் இருக்கிறாங்க, இவனுக்கு அது தெரில, கண் திறக்கப்படவில்லை. அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ வல்லமை அவனுக்கு இருக்கிறத அவன் அறியாமல். அதுதான் ஒரு ஜெபம் பண்ணுறார், இவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ சுதந்திரம், இவ்வளோ வல்லமை, உயிர்த்தத்தின் வல்லமை இருக்குது, மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது,
இதெல்லாம் அறியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யும்? பிரகாசமான கண்களை. அப்போ தான் தெரியும், நம்ம இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதா, இவ்வளோ வல்லமை இருக்கா, இவ்வளோ மகிமை இருக்கா, இவ்வளோ சுதந்திரம் இருக்கான்னு எப்போ தெரியும்? கண்கள் திறக்கும். மகிமை, பிரகாசமான மனக்கண்களை. எத்தனை பேருக்கு ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும், உடைய மகிமையை தெரிந்து கொள்ளணும், என் சுதந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். என் கண்களை கண் குருடான மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்பொழுது, இவ்வளோ சுதந்திரம் இருக்கும்பொழுது என் கண்கள் இதை காணும்படி என் கண்களை தரணும். பிரகாசமான மனக்கண்களை. நம்ம அதை அதுக்காக தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறார். உங்களை கேள்விப்பட்ட நாள் முதல் இடைவிடாமல் உங்களுக்காக ஆண்டவரே உங்களை கண்களை தரலாம். அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்ச உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறாகிய நிறைவான சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக இருக்கிறார். அப்படின்னா இதோ யார் உங்களுக்கு தலையாக இருக்கிறவர்? எப்படிப்பட்டவர்னு என்ன செய்யணும்? கண்கள் திறக்கும். இவர் சாதாரண ஆளுங்க, சபைக்கு தலையாக இருக்கிற சாதாரண ஆளில் எல்லாமே அவர் கீழே தான் இருக்கு. அவர் எவ்வளோ வல்லமை, எவ்வளோ மகிமை நிறைந்தவர். அந்த ஒரு விசுவாசம், அந்த வெளிப்பாடு வரும்போது உலகத்தில் எதையும் கண்டு என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த உலகத்தையே ஜெயித்தவர் எங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் எவ்வளோ பெரியவர், உங்களில் இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கண்கள் திறக்கப்படும். அந்த ஒரு வெளிப்பாடு வரும்பொழுது இந்த உலகத்தில் எதை கண்டு என்ன செய்ய மாட்டோம்? பயப்படுவோம், சோர்ந்து போக மாட்டோம். 20 எபேசியர் 3:14-20. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால்படிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷில் வல்லமையாக பலப்படணும்னு வாஞ்சிருக்கு? அந்த உள்ளான மனுஷன் பலப்படும் போது எதையும் கண்டு என்ன செய்ய மாட்டோம்? பயப்படணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பலம் இருக்குது. சரீரம் இல்லை, இது ஆவியில். உள்ளான மனுஷனிலே வல்லமையாக பலம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்ற. வேரூன்றினா என்ன அர்த்தம்? இன்றைக்கி அன்பு நாளைக்கு வம்புன்னு இருக்குமா? இப்படி காற்று இப்படியே வேறு இல்லைன்னு வைங்க, இப்படி காற்று அடிச்சா அங்கே போய் ஏன்னா அன்பில் என்ன இல்லை? என்றைக்கு அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அன்பில் என்ன இல்லை? அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? இன்றைக்கி அன்பாக இருந்தால் நாளைக்கு அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த அன்பில் என்ன இல்லை? வேறு. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். தேவனுடைய சகல பரிபூரண நிரப்பப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரக பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆகவே நீங்கள் உலகம் முழுதும் நீங்கள் பாருங்களேன், உலகம் முழுதும் அன்பினால் நிரம்பி இருந்த இந்த பிரச்சனைலாம் இருக்குமா? எல்லாருடைய இறுதியும் அன்பில் வேரூன்றி
கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதே அன்பு நிரப்பப்பட்டிருந்தால் உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் இருக்குமா? அப்போ என்ன காரணம்? ஏன் உலகம் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது? இருதயத்தில் என்ன இல்லை? ஏன் உலகத்துக்கு போயிட்டீங்க? குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 இதில் முட்டின்னு இருந்ததுன்னு வைங்க. இன்னும் இல்லை அங்கே அங்கே இன்னும் இல்லை. அப்பப்போ புது தட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் தட்டை பறந்து உடச்சி. அந்த காலத்தில் கல்யாணம் ஆனால் அந்த பீங்காலாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ நிறுத்திட்டாங்க. கிஃப்ட்டு கொடுக்கும்போது பீங்கா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த செட்டில் இருக்கும் பாக்ஸில் வரும் பாருங்கள், பீங்கான் தட்டு, கப்பு, சாசர்லாம். இப்போ வருதான்னு பாருங்கள். இப்போ பீங்கானில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாளில் அம்பு வம்பா மாதிரி எல்லாம் உடஞ்சி போகுது. பீங்கான் தட்டுக்கிட்டெல்லாம் உடஞ்சி தூளாக போய் இதெல்லாம் இப்போ எவர்சிலருக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல, இதுதான் வாழ்விலும் தாழ்விலும் நிற்கும். வாழ்விலும் தாழ்விலும் இந்த எவர்சல் வருதான் நிற்கும். பீங்கா நிற்க மாட்டேந்து. நடக்குதா இல்லையா? அதுதான், அதுக்கு தான் ஒரு ஜாம் பண்ணுறாரு. அன்பில் என்ன இருக்கணும்? வேறு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம் உங்களுக்குள்ளே சகல பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம் என்னதான் உணர்ந்து அறிவு கெட்டாத மனுஷன் விளக்கவே முடியாது. என்ன அன்புங்க இது? என்ன அன்பு இது? அறிவு கெட்டாத தேவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படும். அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் உங்களுக்கு அனுகிரகம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த அதிலிருந்து ஐஸ்வர்யத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவருக்கு சபையில் எப்போ மகிமை உண்டாகுது? கேட்குறதை விட அதிகமாய் செய்ய முடியும். சபையிலே நான் ஜெபித்தேன், இதை கேட்டேன், இதை யோசித்தேன், ஆனால் ஆண்டவர் அதை விட அதிகமாய் செய்தார். அதுதான் தேவனுக்கு மகிமை. அதுதானே போட்டு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை சதா கால மகிமை. நாட்டில் அது விசுவாசிக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இதை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதை நினைக்கிறேன், ஆனால் இதைவிட மிகவும் அதிகமாய் செய்ய நீர் வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு பதிலை பெறும்பொழுது அதன் மூலமாய் சபையிலே ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? மகிமை உண்டாகிறது. 1 பேதுரு 4:12-14. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கு. அவர்களாலே தூஷிக்கப்படுவார், உங்களாலே மகிமைப்படுவார். ஆகவே ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் பிசாசு ஆண்டவரிடத்தில் போய் யோபை குறித்து சொல்லும். நீ அவன் ஆசீர்வதித்ததுனால யோபு விருதாவாய் உண்மை செய். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்த யோபு உண்மை தூஷிப்பான். சரி, பண்ணிப்பார். ஒரே நாள் எல்லாம் போச்சு. யோபு என்ன பண்ணார்? பணிந்து கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த கஷ்டத்திலும் எல்லாம் இழந்த சூழ்நிலை தேவனை
அதான் ஆண்டவர் சொன்ன, நீ பண்ணிப்பார், ஒன்றும் உனக்கு விருதாவாய் காரியமாக நீ இதெல்லாம் பொண்ணா அவனுக்கு தூசி இல்லை. ஆண்டவருக்காக துன்பத்தில் நான் என்ன செய்வேன், மகிமை. அதே போல் தான் சீஷர்கள் அவங்கள அடின்னு அடித்து ஆண்டவருக்காக பாடுபட்டதை குறித்து சந்தோஷப்பட்டார். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததே, ஆண்டவருக்காக பாடுபடும்படி எங்களுக்கு பாக்கியம் கிடைத்ததே. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று, ஐயோ நாங்கள் இந்த மாதிரி ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, இதெல்லாம் ஆதியிலேருந்து எல்லாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, பாடுகளை அனுபவித்தார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. உங்களுக்கும் அதில் பங்கு கிடைச்சிருக்கு இந்த பாடலையும். அப்போ அவர் வரும்பொழுது அந்த மகிமையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பங்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினும் நிந்திக்கப்பட்டால் பாக்கியம், இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு பாக்கியம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக்கிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல், ஆண்டவருக்காக யாரெல்லாம் பாடானு அவங்க மேலே தேவனுடைய மகிமையின் ஆவி வந்து என்ன செய்யுது, தங்கி இருக்கு. ஆகவே அவர்களாலே உங்களாலே தேவன் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக சகலத்தையும் சகிக்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம் அதனால். ஆகவே உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக இருந்து நற்கிரியைகளை செய்யும்போது தேவனுக்கு என்ன செய்கிறோம், மகிமை கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவ மகிமை நம் மீது வெளிப்படும்போது என்ன இருக்கும், கிருபையும் சத்தியத்தையும், தேவ கிருபையால் தேவ சத்தியத்தினால் இருக்கும். நம்முடைய வல்லமை வழங்க பண்ணி தேவைகளை சந்தித்து தேவன் மகிமையை காண ஒரு கல்யாணத்திலே இவ்விதமாக தேவன் மகிமையை வழங்க. அது மாத்திரமல்ல, லாசரு வியாதியாக இருக்கும்போது இது மரணத்துக்கு தேவனுடைய மகிமை, மரித்தவனை உயிர் தெழுந்ததினால் அதிக மகிமை தேவன் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை மிகுந்த கனிகளை கொடுப்பது தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். எல்லா வாக்கு தத்துவங்கள் ஆம் என்றும் ஆமேன் ஆண்டுடைய வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்கும் பொழுது தேவனுக்கு என்ன உண்டாகுது, மகிமை. புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டை விட மகிமை எப்படி இருக்கணும், அதிகமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை காண்போம் என்றால் நாம் என்ன நாளுக்கு நாள் அந்த சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்ய மறுரூபம். ஆகவே புறம்பான மனிதன் பலவீன, உள்ளான மனிதன் என்ன செய்யுது, நாளுக்கு புதிதாகவே அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன செய்யுது, விளங்குகிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படி பிரகாசமான கண்களை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய சுதந்திரம் என்ன, மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, நமக்காக என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அதை என்ன செய்யணும், கண் மூடப்பட்டவர்களாக என்ன செய்கிறது, ஒன்றுமே தெரியாமல் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய அன்பில் என்ன செய்யணும், வேரூன்றி இருக்கணும். அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் அறிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல நம் கேட்பதற்கும் மிக அதிகமாய் செய்ய அந்த வல்லமையினாலே சபையில் ஆண்டவருக்கு என்ன மகிமை. ஆண்டவருக்காக பாடுபடும் பொழுது கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்காளிகளானது என்ன செய்யுங்க. அப்போ அந்த மகிமையின் ஆவியானவர் ஆண்டவருக்கு நீங்கள் ஆண்டுக்காக நிற்கிறீங்க பாருங்கள், உபத்திரம் மத்தியிலும் நிந்தையின். அப்போ இந்த மகிமையின் ஆவியானவர் என்ன செய்கிறார், உங்கள் மேலே வந்து தங்குகிறார். ஆகவே ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து அதன் மூலமாக தேவன் என்ன செய்யணும், மகிமை மறுதளிக்கூடாது. சின்ன கஷ்டம் வந்து ஆண்டவர் வேணான்னு ஓடக்கூடாது. ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு. அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இந்த நாளிலே
அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி, தேவனுடைய மகிமை அனுபவிக்கும்படி இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாடுகளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை ஸ்தோத்தரித்து என்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை குறித்து தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உம்மை மகிமைப்படுத்தும்படி, உமக்கு மகிமை கொண்டு வருவர்களாக, உம்முடைய மகிமையை அனுபவிக்கிறவர்களாக, உம்முடைய மகிமையை காண்கிறவர்களாக, உம்முடைய மகிமையால் நிரப்பப்படுகிறவர்களாக இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாயிற்று என்று வாசித்த ஒவ்வொரு வசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றும்படி இந்த நாட்களில் பலப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்க வேண்டும், அநேகருக்கு ஒரு நன்மையாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல நன்மைகளை சுதந்திரிக்கும்படி, தேவ மகிமையை அனுபவிக்கும்படி, தேவ வல்லமையை அனுபவிக்கும்படி, தேவ அன்பை அனுபவிக்கும்படி நாட்களிலே எங்களுக்கு கிருபை தருகிறார். எந்தெந்த விதத்திலே நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வர முடியுமோ அது எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீர் கிருபை தருவீராக. இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அந்த நாட்கள் உம்முடைய மகிமை எங்கள் மீது இறங்குவதாக, நிரப்புவதாக, அந்த மகிமை எங்கு சென்றாலும் வெளிப்படுத்துவர்களாக எங்கள் மூலமாய் உம்முடைய மகிமை இந்த உலகத்துக்கு ஆண்டவரே விளங்க செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, உடைய தேவைகளை சந்தி, குறைவை நிறைவாக்கு, அவருக்கு நல்ல சுகம்பலம் தாரும். எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாக அகற்றி போடுவது, தேவைகள் எல்லாம் சந்தி, குறைவெல்லாம் நிறைவாக்கும். கையெட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்கப்படும். குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தாரும். பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தடைகளெல்லாம் உடைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். தீமைக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு காத்து நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
லோகமதின் இன்பங்களை விரும்பி மனதில் தொடராமல், லோகமதின் இன்பங்களை விரும்பி மனதில் தொடராமல், விசுவாசத்தால் பலனடைவோம் நம் தேவன் தாங்குவார். விசுவாசத்தால் பலனடைவோம் நம் தேவன் தாங்குவார். மாறாத நல் விசுவாசம் பரநம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். மாறாத நல் விசுவாசம் பரநம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். அகன்றிடும் மலைகளும் அதிசயம் வெளிப்படும். அகன்றிடும் மலைகளும் அதிசயம்